ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிளாஸ்ரூம் டீச்சிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தனி வட்டியில் மடங்கு வச்சு கொஷின் கேட்டால் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு வட்டியில் மடங்கு வச்சு கேட்கும்போது எப்படி ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தனி வட்டியில் மடங்கு வச்சு கேட்டால் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தனி வட்டியில் ஒரு தொகை 20 வருடத்தில் 3 மடங்காகிறது. அதே தொகை அதே வட்டியில் எவ்வளவு காலத்தில் 2 மடங்காகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி 20 வருடத்தில் 3 மடங்காகிறது அந்த மாதிரி கேட்டால் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எத்தனை மடங்காகுது? 3 மடங்காகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 3 இருக்குங்களா, 3லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் என்ன? 2. இந்த 2 கூட 100 மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைடட் பை இங்கே என்ன வருஷம் கொடுக்குறாங்களோ அதை போட்டுக்கணும். அப்போ 200/20. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், ஒரு 2க்கு ஒரு 2 கேன்சல். ஸோ 10. ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 வருடம். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு தொகை 24 ஆண்டுகளில் தனி வட்டி வீதத்தில் 4 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வட்டி வீதம் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் என்ன மடங்காகுதுன்னு பார்க்கணும். எத்தனை மடங்காகுது? 4 மடங்காகுது. என்ன மடங்கோ அதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணணும். இங்கே 4 இருக்கிறதுனால 4லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணால் 3. அப்புறம் நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். டிவைடட் பை இங்கே என்ன வருஷம் கொடுக்குறாங்களோ அந்த வருஷம். ஓகேங்களா? ஸோ 300, அதாவது 3 × 100 டிவைடட் பை 24. 1 3 3, 7 3 20, 8 3 24ங்களா? ஸோ இது எப்படி அடிக்கலாம்? 4 2 8, 5 10 50, 1 நாள் 4, 1 நாள் 4, மீதி 1 10, 2 நாள் 8, மீதி 2 இருக்குது, 5 நாள் 20. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 12.5. அதாவது என்ன மடங்கோ அதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணிவிட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பை என்ன வருஷமோ அதை போடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு தொகையானது தனி வட்டி முறையில் 10 வருடத்தில் இரட்டிப்பாகிறது. இரட்டிப்பாகுதுன்னா 2 மடங்கு, அதாவது 2 மடங்கு ஆகுதா? ஸோ வட்டி வீதம் என்னவாக இருக்கும்? ஸோ 2 மடங்குன்னு சொன்னேன். எப்பவுமே மடங்காக வர்றதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணணும். ஒன்று மைனஸ் பண்ணால் 1, அதை கூட 100ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைடட் பை என்ன வருஷம் கொடுத்துருக்காங்களோ அந்த வருஷத்தை கீழே போடணும். ஸோ 10க்கு, அதாவது இங்கே 0 கேன்சல் ஆகிடும். இப்போ ஆன்சர் என்ன? 10% தான் வட்டி வீதம். ஆப்ஷன் ஏ 10. இப்படி தான் ஈஸியாக சால்வ் பண்ணணும். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 15 வருடங்களில் இரட்டிப்பாவதற்கு எளிய வட்டி வீதம் என்ன? வருஷம் 15 வருஷம், இரட்டிப்பாகுதுன்னா 2 மடங்கு ஆகுது. ஸோ வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணணும்? இரட்டிப்பாகுதுன்னா அந்த வேல்யூலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணால் 1. நெக்ஸ்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். டிவைடட் பை வருஷம் 15. இப்போ 3 5 5, 2 5 10 20. ஸோ இது எப்படி அடிக்கலாம்? இங்கே கலப்பு பின்னமாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும்னா 1 3 3, 6 3 18, மீதி 2 இருக்குது பை 3. ஸோ இதுதான் பர்சன்டேஜ். ஆப்ஷன் சி 6 2/3 தான் ஆன்சர். ஓகேங்களா?